உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு மலிஷ்கா? ஏதாவது செக் பண்ணணுமா? செக்கா? நான் என்னத்தை செக் பண்ண போறேன்? இல்ல, அத நீதான் சொல்லணும். ஏன்னா எங்க பின்னாடி நீ வேகமா ஓடி வந்த. ஏதாவது பார்க்க வந்திருப்பல்ல? உங்க 2 பேரையும் பார்க்க வந்த. அப்படியா? கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க, முக்கியமா லக்ஷ்மிக்கு. பூஜை நீ தானே பண்ணிட்டு இருக்க? லக்ஷ்மி எங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்க வந்த. ஓ சரி வா. அனி, நீங்க கீழே போகணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். இவங்களுக்கு எல்லாம் தெரியும் மலிஷ்கா. ஆனா கீழே போகணும்னா நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். என்ன, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியா? ஹெல்ப்பா? அது ஆஃப் கோர்ஸ் நான் பண்ணுவேன். ஆக்சுவலி நாங்க ஒன்னு தேடிட்டு இருக்கோம். அது கிடைச்சிட்டா நாங்க உடனே கீழே வந்துருவோம். சோ ப்ளீஸ் எங்களுக்கு நீயே ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன தேடுறீங்க முதல்ல அதை சொல்லுங்க. ஆதாரம். ஆதாரமா? ப்ரூஃப் மலிஷ்கா. ஆயுஷ் ப்ளீஸ், நீ கிண்டல் பண்ற மூட்ல இருந்தா அந்த மூட்ல நான் இல்ல. நான் கீழே போறேன். இந்த ஆயுஷ் கொஞ்சம் ஓவரா தான் ஸ்மார்ட் ஆயிட்டே போறான். இவன் ஏன் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கான்? முதல்ல லக்ஷ்மி கூட இருந்தா, அப்புறம் ஏன் கூட வந்தா, இப்ப மறுபடியும் லக்ஷ்மி கிட்டே போயிட்டான். மலிஷ்கா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். நான் ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்ல மலிஷ்கா. ஐம் வெரி சீரியஸ். ஒரு ஃப்ராட் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நாங்க அவனை தான் தேடுறோம். நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அப்புறம் கீழே போயிடலாம். வாட்? யாரு ஃப்ராட்? யாரு அது? அதான் அந்த போலி பண்டிதர். பூஜை பண்ண வந்தான் தானே அவன். இங்க எல்லாரையும் ஏமாத்தி தான் வந்திருக்கான். போலி பண்டிதரா? வாட் ஐ மீன், அது யார் அவன்? நீ என்ன பேசுற? உனக்கு தெரியாதா? ஆஃப் கோர்ஸ் நாட். என்ன நீ? நான் நினைச்சா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. சரி விடு, லீவ் இட். பரவாயில்ல, நாம விட்டுறலாம். மலிஷ்கா, அவன் இங்க இந்த ரூமுக்கு வந்திருந்தான். அவன் வந்ததை நானே பார்த்தேன். சோ ஜஸ்ட். சரி, அவன் இங்க வந்திருந்தா நீ போய் இப்ப அவனை புடியே. அதத்தான் சொல்றேன். அவனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, உதவி பண்ண. தேடி பாரு, உங்ககிட்ட மாட்டலாம்ல. ஆனா நான் எந்த விதத்துல உதவி செய்ய? அந்த போலி பண்டிதரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. அண்ட் அவன் இங்க வந்திருந்தா நீ கண்டிப்பா அவனை பிடிச்சிருப்ப, இல்லனா அவன் ஓடி போயிருப்பான். ஓட முடியாது, அதுக்கு சான்ஸே இல்ல. அவங்கிட்ட ஸ்கோப் இல்ல. வெளியே பாரு, போலீஸ் நிக்கிறாங்க. அவன் வீட்டுல தான் இருக்கணும். அதோட என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இந்த ரூம்ல தான் இருக்கணும். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. இந்த ரூம்ல தேடு. ரிஷி, ரிஷி, ரிஷி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன எதுவும் பண்ணாதன்னு அண்ணி சொன்னாங்கல்ல. இட்ஸ் ஓகே அத்தை, நான் எதுவும் பண்ணல. நான் ஜஸ்ட் பாக்குறேன். கலசத்துல கரண்ட் எப்படி வந்திருக்கும், அது எப்படி லக்ஷ்மி கிடைச்சிருக்கும்? பட் ரிஷி, மாம் ஹி இஸ் ஃபைன். அண்ணா பார்க்கட்டுமே. அண்ணா ஒன்னு சட்டத்தை கையில எடுக்கல. ஆனா யூ பி குவைட். ரிஷி வேணா. ரிஷி அத தொடாத. ரிஷி, ரிஷி மாம், நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஜஸ்ட் பாக்குறேன். இது என்னது? அத கையால தொடாத ரிஷி. ரிஷி, மாம் எதுவும் ஆகாது. ரிலாக்ஸ். எனக்கு எதுவும் ஆகாது. டோன்ட் வரி. ரிஷி, நான் சொல்றதை இவன் கேட்க மாட்டேங்கிறானே. காட், என்னாச்சு? என்னாச்சுன்னா? டாட், யாரோ பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணிருக்காங்க. புரியல. இங்க வயர் இருக்கு, இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்து ஜாக்கிரதை. ரிஷி, ரிஷி பாத்துப்பா, ஜாக்கிரதை. பார்த்து ரிஷி. இங்க இங்க பாருங்க. இந்த வயரை கலசத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க. அதை கொண்டு வந்து இங்க பிளக் பாயிண்ட்ல சொருகிருக்காங்க. அண்ட் லக்ஷ்மி கலசத்தை டச் பண்ணதும் யாரோ ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்காங்க. அவளுக்கு ஷாக் அடிச்சிருக்கு. ஓ காட், இவ்ளோ எல்லாம் எப்ப நடந்தது? எப்ப பண்ணிருப்பாங்க? யார் பண்ணிருப்பாங்க? வேற யார் பண்ணிருப்பாங்க? ஆனா அந்த ஃப்ராட் பண்டிதர் அவன் தான் பண்ணிருக்கணும். இது எல்லாமே அவனோட ஏற்பாடு. இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு உங்ககிட்ட பேசணும். முதல்ல நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. இங்க இவ்ளோ நடந்ததே, யார் மேலயாவது சந்தேகம்? சந்தேகமா? நான் உறுதியா சொல்றேன், அது கண்டிப்பா அந்த பண்டிதர் தான். அவன் தான் ஓடி போயிட்டான். ரியலி? நீங்க இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி சொல்றீங்க? என்ன, நாங்க கூட்டு வந்த பண்டிதர் தான் அபிஷேகத்தை அந்த ஃப்ராட் தான் பண்ண சொன்னதா சொன்னாரு. அதோட அவர் இன்னொன்னு சொன்னாரு, இந்த பூஜைக்கு அபிஷேகம்லாம் எதுவும் தேவையே இல்லையா, வழக்கமா அப்படி நடக்காதா. இதுல இருந்து ஒண்ணு தெளிவா தெரியுது, அந்த ஃப்ராட் இங்க வந்ததே லக்ஷ்மியை காயப்படுத்த, கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்கா. பாருங்க, இங்க வந்து நீங்களே பாருங்க, வந்து பாருங்க.
இந்த லைவ் வயரை கலசத்தோட கனெக்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதோட கனெக்ஷன் எங்க பிளக் பாயிண்ட்ல இருக்கு. இங்க வாங்க, நீங்களே வந்து இதை பாருங்க. அப்படின்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நீங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவீங்களா? மேடம், என்ன இது என் ஒய்ஃபோட உயிர் பிரச்சனை, என் ஃபேமிலியோட பிரச்சனை. நான் இதுல சட்டத்தை என் கையில எடுக்கல இன்ஸ்பெக்டர். முதல்ல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, அந்த பண்டிதர் ஐ மீன் அந்த ஃப்ராட், அவனை யார் கூட்டிட்டு வந்தது? ஆக்சுவலி இன்ஸ்பெக்டர் வரும்போது நான் அங்கதான் இருந்தேன். அங்க கிரண் தான் இருந்தாங்க. கிரண் தான் சொன்னாங்க அவங்களுக்கு பண்டிதரை தெரியும்னு. அதோட கிரண் எங்க ஃபேமிலி மெம்பர், அவங்கள நம்பலாம். கரிஷ்மா என்கிட்ட சொன்ன உடனே நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் இன்ஸ்பெக்டர். அதனால சந்தேகப்படல. ஆக்சுவலி எனக்கும் அவரை பர்சனலா தெரியாது. நல்ல ஃபங்க்ஷன் நடக்குது, அதான் அவரை இங்க வர சொன்னேன். அவர் ஃப்ராடா இருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை கிரணாண்டிக்கு அவனை தெரியும்னா அவன் எதுக்கு இங்க இருந்து ஓடி போனான்? எக்ஸாக்ட்லி. என்கிட்ட ஆயுஷ் இப்பதான் சொன்னாரு அவன் கெஸ்ட் ரூம் பக்கம் போயிருக்கானா. வாட்? லக்ஷ்மியும் மேல கெஸ்ட் ரூமுக்கு தான் போயிருக்கா. ஆயுஷும் அங்கதான் இருக்கான். நானும் அங்க இருந்து தான் வரேன். யாரோ ஓடி போய் கெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிருக்கிறதா ஆயுஷ் தான் சொன்னான். ஆனா நாங்க செக் பண்ணி பார்த்தோம், அங்க யாருமே இல்ல. அப்படியே இருந்திருந்தாலும் அங்க இருந்து ஓடி போயிருப்பான். ஓடி போயிருப்பானா? ஆர் யூ ஷூர் அவன் ஓடி போயிட்டானா? ஆஃப் கோர்ஸ் ஐ அம் ஷூர். நாங்க 3 பேரும் சேர்ந்து ரூமை செக் பண்ணோம், ஆனா அங்க யாருமே இல்ல. இந்த பொய் உண்மையா மாறிட்டா நல்லது. ஐ விஷ் பல்வேந்தர் ஓடி போயிருக்கணும். அப்படின்னா அந்த பண்டிதர் பல்வந்தரா தான் இருக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்க 2 பேரும் பிரியவே கூடாது. நீங்களா பிரிவீங்க? நீங்க பிரியவே மாட்டீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆயிட்டீங்க. அதோட ரிஷி ப்ரோக்கு காதல் மலர்ந்தாச்சு. சார்ட்டட். ஆயுஷ், நோ ரிஷி ப்ரோ, நோ. இன்னைக்கு நான் அமைதியா இருக்க மாட்டேன். இன்னைக்கு அண்ணியை யார் காப்பாத்துனது? நீங்க தான். ஏன்? அன்பு, காதல், பாசம் என்ன வேணா சொல்லிக்கலாம். ரிஷி ப்ரோ, அவங்களுக்கு ஏதாவது ஆனா உங்களால தாங்கிக்க முடியாது. இதோ பாருங்க, இவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஏன் ஆகல? அதுக்கு காரணம் உங்களோட அன்பு தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ஒருத்தன் இருக்க, இங்க நின்னு உங்களுக்கு பிரமாதமா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க. என்ன மை டியர் பிரதர் அண்ட் ரெஸ்பெக்டட் அண்ணி, இந்த கண் விளையாட்டெல்லாம் வேற என்னைக்காவது. அப்புறமா இப்போ உங்க 2 கண்ணை வச்சு போய் தேடுங்க, அந்த ஃப்ராட தேடுங்க. உங்க காதலுக்கு அவன் தான் எதிரி, போய் அவனை கண்டுபிடிங்க. ரைட் ரைட்ல வாங்க, வந்து தேடுங்க. கர்ட்டனுக்கு பின்னாடி பாரு. கடவுளே, அப்படி நான் செத்தா என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பு, நரகத்துக்கு மட்டும் அனுப்பாத. ஏன்னா எல்லா நரகத்தையும் இங்கேயே நான் பார்த்துட்டேன். ரிஷி, இவ வேற. நீங்க என்ன பண்ற? நீ உங்க கூட மாட்டிக்கிட்டியா? லக்ஷ்மியை கூட்டிட்டு வரதானே வந்த? எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஷி ப்ளீஸ் வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.